ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்எஸ்டி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இது தமிழ் இலக்கணம் சிலபஸில் பகுதி 6 இருக்குது இலக்கணம். சரிங்களா? ஸோ இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினால் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொள்ளலாம். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனிச்சிருக்கோம். மொழியை எவ்வாறு பேசணும் எழுதணும் அப்படிங்கிறத வரையறை செய்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு மொழியை நம்ம எவ்வாறு பேசணும் எழுதணும் அப்படிங்கிறத வரையறை செய்கிறது தான் என்ன இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் பார்க்க போகிறோம். தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் மொத்தம் 5 இருக்கு. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண வகைகளை நம்ம 5 வகைகளாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் எழுத்து அப்படின்னு பார்க்க போகிறோம். எழுத்து அப்படின்னா என்ன? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு ஒளி வடிவமா எழுப்புறீங்கனாலும் வரி வடிவமாக எழுதுனீங்கனாலும் அது எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து இப்ப எழுத்து அப்படிங்கிறதுல ஒரு வரியில கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கறது 6th புக்ல இயல் 1ல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம போக போக 12th வரைக்கும் இருக்கிற இலக்கணங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப உயிரெழுத்துக்கள் அப்படின்னா என்ன? உயிருக்கு முதன்மையானது எது? இப்போ ஒரு உயிர் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதன்மையானது என்னது? காற்று. காற்று அப்படிங்கிற இருந்துச்சுனால அது ஒன்று உயிரோடையே இருக்கும். ஸோ இப்போ இயல்பாக நம்ம காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்குது. அப்போ உயிரெழுத்துக்கள் எப்போ பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இயல்பாகவே காற்று வெளிப்படுது அப்படின்னு சொன்னோம்னா அங்கே உயிரெழுத்துக்கள் பிறக்குது. இப்போ உயிரெழுத்துக்கள் காற்று வெளிப்படும் போது பிறக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்போ என்னென்ன விதங்கள்ல பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா, வாயை திறத்தல் மூலமாக பிறக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் வாயை திறக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா வாயை திறத்தல் மூலமா பிறக்குது. உதடுகளை விரித்தல் மூலமாகவும் பிறக்குது. உதடுகளை குவித்தல் மூலமாகவும் உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் எப்படி பிறக்குது? இயல்பா காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்குது. ஓகேவா? இப்ப நீங்களே சொல்லி பாருங்க. ஆ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ ஓ ஓ, ஆவ். இது எல்லாமே எப்படி? இயல்பா நம்ம காற்று வெளிப்படும் போது இந்த உயிரெழுத்துக்கள் எல்லாமே பிறக்குது. அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே விதத்துல இப்ப இந்த ஆ இ உ ஏ ஓ இது 5 நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இது குறுகி ஒலிக்கும். இதுவே ஆ இ உ ஏ இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீண்டு ஒலிக்கும். அப்ப உயிரெழுத்துக்கள்லையும் குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களும் இருக்கு, நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களும் இருக்கு. அப்ப குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு 5. சரியா? நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை என்ன சொல்றோம்? நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அது எத்தனை இருக்கு? 6 7 எழுத்துக்கள் இருக்கு. சரியா? அப்ப 7ம் 5ம் எத்தனை ஆச்சு? 12. ஸோ உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த பக்கத்தில் என்னென்ன பார்த்துருக்கோம்? இப்போ நீங்கள் 6th புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸ்லையும் கவர் ஆகும், கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வரும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5ன்னு பார்த்துருக்கோம். எழுத்துனா என்னன்னு பார்த்துருக்கோம். அது ஒளி வடிவமாகவும் இருக்கலாம், வரி வடிவமாகவும் இருக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். இன்னொன்று உயிரெழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்தோம். அது 12ன்னு சொல்லி பார்த்துருக்கோம். உயிரெழுத்துக்கள் முதன்மையானது எதுன்னு பார்க்குறோம்? உயிருக்கு முதன்மையானது எதுன்னு பார்க்குறோம்னா காற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து இயல்பா வெளிப்படுறதுனால அதை உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஆ முதல் அவ் வரை உள்ள 12மே என்னது? உயிரெழுத்துக்கள் சொல்லி பார்க்கிறோம். அதுல 5 எழுத்துக்கள் குறுகி ஒலிக்குதுன்னு பார்க்கிறோம், 7 எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த பக்கத்துல இதான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
சரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தது என்னதான் குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். 5 எழுத்துக்கள் என்னவா இருக்கு? குறுகி ஒலிக்குது. 5 எழுத்துக்கள் குறுகி ஒலிக்குது. அடுத்து நீண்டு ஒலிப்பது என்னது? 7 எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு இருக்கு. கால அளவுனா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு எழுத்தை நீங்க வந்து உச்சரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதோட கால அளவை கொண்டுதான் அதை வந்து குறிலா நெடிலான்னு வகைப்படுத்துறோம். இப்ப சொல்லி பாருங்க, ஆன்னு சொன்னீங்கன்னா ஆ, அவ்வளவுதான், அது வந்து குறில் எழுத்து. இப்ப இதுவே ஆ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நீண்டு ஒலிக்குது. ஸோ நீண்டு ஒலிக்கக்கூடிய அந்த இது, அப்ப அந்த நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, ஓகே. அடுத்து மாத்திரை அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்க்க போறோம். அப்ப மாத்திரைனா என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாத்திரை தான் கால அளவை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எழுத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன கால அளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப கால அளவு தான் என்ன, மாத்திரைனா என்ன அப்படின்னு கேள்வி வரலாம். ஒரு நிமிஷம். ஓகே. அப்ப மாத்திரை அப்படின்னா என்னன்னா ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குறில் எழுத்தை வந்து நீங்க ஒரு முறை கண் இமைக்கிறப்பயே வந்து குறில் எழுத்துக்களை சொல்லி முடிச்சிடலாம். இதுவே நெடில் எழுத்துக்களை சொல்லும் போது 2 மாத்திரை அளவுக்கு அது நீண்டு ஒலிக்கும். ஒரு முறை கண் இமைக்கிறதோட நிற்காது, நீண்டு ஒலிக்கும். அதுதான் வந்து 2 மாத்திரை. நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை. இது ஒரு முக்கியமான சாப்டர். சரிங்களா? குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. அடுத்து நம்ம பார்க்க போறது மெய் எழுத்துக்கள். மெய் அப்படின்னா உடம்பு அப்படின்னு சொல்றாங்க. மெய்னா என்னப்பா? உடம்பு அப்படின்னு சொல்றாங்க. மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மெய் எழுத்துக்களை நம்ம ஒலிக்கணும்னா நம்மளோட உடல் இயக்கமும் வந்து அங்க வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா எத்தனை இருக்கு? 18 இருக்கு. மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. இது 18மே வந்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெய்யெழுத்துக்களுமே வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. 1 வல்லினம், 2 மெல்லினம், 3 இடையினம். சரிங்களா? ஸோ வல்லினம் அப்படின்னா என்னன்னா கசட தபர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க புள்ளி வச்சுக்கணும் மேல. இக்கு, இஞ்சு, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. அடுத்து மெல்லினம். மெல்லினம்னு பாத்தீங்கன்னா ஞன நமன அப்படின்னு சொல்றோம். இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இதெல்லாம் மெல்லினம். இடையினம் யரள வளல, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இது எல்லாமே என்னப்பா? இடையினம் சொல்றாங்க. ஸோ மெய்யெழுத்துக்களை 18 வகையா 18 எழுத்துக்களா நம்ம வந்து சொல்றாங்க. அதுல 1 வல்லினம், 2 மெல்லினம், 3 இடையினம். சரியா? இந்த பக்கத்துல என்ன பார்த்தோம்? எப்பவுமே வந்து நம்ம ஒரு படிக்கிறதோட நிறுத்திக்க கூடாது. என்ன படிச்சோம், இந்த பக்கத்துல எது முக்கியமானது அதை மட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ குறில் எழுத்துக்கள் 5 இருக்கு, நெடில் எழுத்துக்கள் 7 இருக்கு. மாத்திரைனா என்ன? கால அளவை குறிக்குது. கண் இமைக்கவோ நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் வந்து மாத்திரைன்னு சொல்றாங்க. ஸோ குறில் எழுத்தை ஒலிக்கிறதுக்கு கால அளவு 1 மாத்திரைன்னு சொல்றாங்க. நெடில் எழுத்தை ஒலிக்கிறதுக்கு 2 மாத்திரைன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம மெய்யெழுத்துக்கள்னா என்னன்னு பாக்குறோம். மெய்னா என்னன்னு பாக்குறோம். உடம்புன்னு சொல்றோம். மெய்னா என்னது? உடம்புன்னு பொருள்படுது. மெய்யெழுத்துக்களை நம்ம வந்து ஒலிக்கணும்னா வந்து இயக்கத்தின் உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாததுன்னு சொல்றோம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மெய்யெழுத்துக்களை வந்து 18 வகையா பிரிக்கிறோம். 18 எழுத்துக்கள் தான் வந்து மெய்யெழுத்துக்கள். இதை மூன்று வகையா வந்து பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஸோ இந்த பக்கத்துல இவ்வளவுதான் நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்த கசட தபர எங்கன்னா நம்ம இறல வளலன்னு பார்த்தோம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அது ஒன்று அந்த 6 எழுத்துக்களும் வந்து வன்மையாக ஒழிக்கும். எங்கன்னா நம்ம மென்மையாக ஒழிக்கும். இறல வளல 2க்கும் இல்லாமல் இடைப்பட்டு ஒழிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்க போகிறது உயிர்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உயிர்மை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம். உயிர்மையை பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள், அதாவது மெய்யெழுத்துக்கள் 18உடன்
பிளஸ் உயிரெழுத்துக்கள் 12 சேர்ந்து மொத்தம் 216 எழுத்துக்கள் தோன்றுது. ஸோ அந்த 216 எழுத்துக்களுமே உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்துச்சுன்னா, அதாவது இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு மெய்யெழுத்து இருக்கு, இப்ப இக்குன்னு இருக்கு, இந்த மெய்யோட ஒரு உயிர் நல்லா இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால், இப்ப ஒரு மெய்யெழுத்து இருக்கு, இக்குன்னு இருக்கு, அதோட ஒரு உயிர் 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 குறில் சேருது. அப்ப உயிர் குறில்ல நம்ம ஆண் எடுத்துக்குவோம். அப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிள் எடுத்துப்போம். அப்ப உயிர் மெய் குறில் தோன்றுகிறது. அப்ப கா அப்படிங்கிறது என்னன்னா உயிர் மெய் குறில். அப்ப இது ஒரு மெய்யெழுத்து, இது ஒரு உயிர் குறில் எழுத்து, இது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா உயிர்மெய் குறில் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரிக்கு அதான் அர்த்தம். அடுத்து மெய்யுடன் பெயர் வேற ஒரு மெய் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த மெய்யுடன் உயிர் நெடில் சேருது அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன சேருது அப்படின்னு சொன்னோம்னா உயிர்மெய் நெடிலா மாறும். அப்ப இது என்ன எழுத்து, உயிர் மெய் எழுத்து. அதுலயும் உயிர் மெய் நெடில் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. உயிர் மெய் நெடில் எழுத்து, இது உயிர் மெய் குறில் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என 2 வகைப்படுத்தலாம். அப்ப உயிர்மெய் எழுத்து எத்தனை வகைப்படுது, 2 வகைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது, அது ஆயுத எழுத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப ஆயுத எழுத்து அப்படிங்கிற அதுதான் என்னது, அக்கு அப்படின்னு சொல்றோம். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எத்தனை, அரை மாத்திரை. அப்ப நம்ம இதுவே குறில் எழுத்தை ஒலிக்கணும்னா எத்தனை மாத்திரை வருது, 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கிறதுக்கு எத்தனை மாத்திரை வருது, 2 மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிப்பதற்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்டாங்கன்னா அரை மாத்திரை. சரியா? இந்த பாடத்துல இருந்து இதை நம்ம கத்துக்கிட்டோம். ஓகேவா? சரி, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. கபிலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கா அப்படிங்கிறது என்னது, உயிர்மெய் குறில் 1 மாத்திரை. பிளஸ் பி, பிங்கிறதும் உயிர்மெய் குறில். சரியா? அதுக்கும் 1 மாத்திரை. பிளஸ் லா உயிர்மெய் குறில் 1 மாத்திரை. இருங்கிறது என்னது, மெய்யெழுத்து. அப்ப மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. சோ 3.5 மாத்திரை தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இந்த பாடத்துல இந்த பக்கத்துல நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா உயிர்மெய். உயிர்மெய் உயிர்மெய்யை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குன்னு சொல்றாங்க. உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் சொல்றாங்க. இந்த மெய்யெழுத்துக்களோட 18 உயிரெழுத்துக்களும் சேர்ந்துச்சுன்னா மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்கும். அப்ப 216 எழுத்துக்களுமே உயிர்மெய் எழுத்துக்கள் தான். இது எத்தனை வகைன்னு கேட்டானா நம்ம 2 வகைன்னு சொல்லணும். எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 216 எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து இதுவே மெய்யோட உயிர் குறில் சேர்ந்துச்சுன்னா உயிர்மெய் குறில்னு சொல்றோம். மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்துச்சுன்னா உயிர்மெய் நெடில்னு சொல்றோம். ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது தவிர தனி எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்கு, பின்னாடி வர பாடத்துல பார்ப்போம். அது ஆயுத எழுத்துன்னு சொல்றாங்க. ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரைன்னு கேட்டாங்கன்னா அரை மாத்திரை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அவ்வளவுதான். இந்த பக்கத்துல நம்ம பார்த்தது அவ்வளவுதான். ஸோ 6th ஃபர்ஸ்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் முதல் பாடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும்ல தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 பார்த்திருக்கோம், எழுத்து பார்த்திருக்கோம், உயிர் எழுத்துக்கள் பார்த்திருக்கோம். அடுத்து மாத்திரையோட அளவு என்னென்ன அளவுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். மெய்யெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லிட்டு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம், உயிர்மெய்னா என்ன, உயிர்மெய்யோட வகை எத்தனை, 2 வகை, மொத்தம் எத்தனை எழுத்து, ஆயுத எழுத்து என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் அதே 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இயல் 2 பார்க்க போறோம். இயல் 2ல முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னா என்னன்னா
எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும் கேட்டா 2 வகைப்படும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க, ரெண்டாவது சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா, உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் எழுத்துக்கள் எத்தனைப்பா? 30. முதல் எழுத்துக்கள் 30. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருப்பதால் இதனை முதல் எழுத்துக்கள் சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள்னா என்னப்பா? சார்பெழுத்துக்கள் ஒண்ணுமே இல்லை. இந்த படத்திலேயே பாருங்களேன், 6th பிள்ளைங்க மாதிரியே அப்படியே நம்ம மாறிடுது. சரியா? 6th பிள்ளைங்க என்ன படிப்பாங்களோ அதை அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக்ல இருந்து இலக்கணத்தை நீங்க அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா சூப்பரா போயிடலாம். சரியா? அப்படியே வரிசையா அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. தமிழ் இலக்கணத்துல நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஸ்கோர் பண்றதுக்கு, ஃபுல் ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம அகாடமி கேரண்டி. ஓகேவா? ஸோ முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து இப்ப எப்படி ஒரு தலைமையின் கீழ் பின்னாடி எல்லா எழுத்துக்களும் போகுது, சார்பு எழுத்துக்கள் பின்னாடி போகுதோ அதே மாதிரி முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப இது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டோம்னா 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குச்சியல் லிகரம், குச்சியல் லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சார்பெழுத்துக்கள் பார்த்தோம்? உயிர்மெய்னா என்ன, ஆயுதம்னா என்னன்னு பார்த்தோமா? 2 வகை இருக்கு அப்படின்னு பார்த்தோமா? மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோமா? ஓகே. ஆயுதம்னா என்னன்னு பார்த்தோம்? இது ஒரு தனி எழுத்துன்னு பார்த்தோமா? அப்படியே நம்ம முன்னாடி படிக்க படிக்க என்ன பண்ணணும், முன்னாடி நம்ம என்ன படிச்சோமோ அதை அப்படியே நம்ம வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஆயுதம்னா என்ன பார்த்தோம்? தனி எழுத்துன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? ஆயுதத்துக்கு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? இது எல்லாத்தையும் அப்பப்ப என்ன பண்ணிக்கணும், ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அடுத்து உயிர்மை ஆயுதம் நம்ம பார்த்துட்டோம். அதுலயும் இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா உயிர்மை அப்படின்னு பார்க்கிறோம். உயிர்மைனா என்ன? மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இப்ப மெய்யெழுத்துக்கள்லாம் என்னப்பா பார்த்தோம்? 18 மெய்யெழுத்துக்கள் பார்த்தோமா? இப்ப மெய்யெழுத்துக்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இக்கு போடுறோம். இக்கு. உயிரெழுத்துக்களுக்கு ஒரு ஊ போடுறோம். இது ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் என்ன வருது? இக்கு கூட்டல் ஊ கூன் மாறிடுமா? அப்ப இது என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இதுதான் வந்து இந்த பக்கத்துல சொல்லியிருக்கோம். இதை என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டே இருக்க கூடாது. என்ன பண்ணணும்? அடுத்து முதல் எழுத்துனா என்னன்னு பார்த்தோம், சார்பெழுத்துனா என்னன்னு பார்த்தோம். முதல் எழுத்துக்கள் 30, சார்பெழுத்துக்கள் வகை எத்தனை? 10 வகைன்னு பார்த்திருக்கோம். உயிர்மெய்னா என்னன்னு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து உயிர்மெய் இதோட கண்டினியூஸ் தான் பார்க்க போறோம். உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இப்போ ஒரு உயிர்மெய் எழுத்தை நீங்க வந்து ஒழிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி இருக்கும்? மெய் எழுத்தும் இருக்கும், கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இக்கு அப்படிங்கிற மெய்யும் ஆ அப்படிங்கிற உயிரும் வந்து சேர்ந்து ஒழிக்கிறதுனால இது வந்து அதோட சவுண்டும் அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வரி வடிவம். மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அதோட வரி வடிவம் எப்படி இருக்கும்? மெய்யெழுத்து மாதிரி இருக்கும். அதோட கால அளவு எப்படி இருக்கும்? உயிரெழுத்தை ஒத்திருக்கும். உயிரெழுத்துக்கு எத்தனை மாத்திரப்பா? உயிரெழுத்துக்கு ஒரு மாத்திரைன்னு சொல்லி பார்த்தோமா? சரியா? அப்ப உயிர்மெய் எழுத்து பான்னு சொல்றோம். ஆங்கிறது என்னது? ஒரு உயிரெழுத்து தானே. அதுக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. உயிர்மெய் குறிலா இருந்தா ஒரு மாத்திரை, உயிர்மெய் நெடிலா இருந்தா 2 மாத்திரை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரிதான் இப்ப கான்னு சொல்லி பாருங்க. உயிர்மெய் குறிலா இருந்துச்சுன்னா ஒரு மாத்திரை, கா அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 மாத்திரை. இதுதான் இந்த வழியில சொல்லிருக்கோம். அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். அப்ப உயிரெழுத்து எந்த வகையில தான் அடங்குது? அதாவது உயிர் மெய் எழுத்து சார்பெழுத்து வகையில் அடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆயுதம். இந்த ஆயுதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியப்பா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஆயுதம் தானே, அக்கு தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. இது 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். 3 புள்ளிகளை உடைய
தனித்த வடிவம் பெற்றது. இதுல வந்து காரணம் கூட்டுல கண்டிப்பா வந்து ஒரு தடவை வந்து கேட்டிருக்காங்க, ஓல்டு கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பார்த்துக்கோங்க. தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுட்பமான ஒலிப்பு முறை கொண்டது. இது என்னது? நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப அஃது அப்படின்னு போடும். அப்ப இந்த ஆயுத எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்து. ரொம்ப முக்கியம், வல்லின உயிர்மை எழுத்து. நல்லா படிச்சவங்க கூட இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்ம பண்ணக்கூடாது. சரியா? வல்லின எழுத்துக்கள் என்ன பார்த்திருக்கோம்? கசட, தபரன்னு பார்த்திருக்கோமா? அப்ப இந்த 6 எழுத்துக்கள்ல ஒண்ணுதான் வந்து ஆயுதத்துக்கு பின்னாடி வரும். சரிங்களா? ஆயுதத்துக்கு பின்னாடி வரும். வல்லின உயிர்மையை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். எங்க மட்டும்தான் வரும்? சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. ஆயுதம் தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால். என்ன சொல்றாங்கப்பா? முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் ஒரு சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆயுத எழுத்து நீங்க தனித்த வடிவம், நுட்பமான ஒலிப்பு முறை, நீங்க எப்படி சொன்னாலும் அது எதுக்குள்ள ஒண்ணுதான்? சார்பெழுத்தோட 10 வகைகளுக்குள்ள ஆயுதமும் ஒன்று. சரியா? இந்த இதுல எல்லாமே வந்து எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம். இதுதான் அதுதான் கிடையாது. இதுல இருக்கிற எல்லாமே வந்து என்னது? காரணம் கூற்றுல கேட்கக்கூடிய ஏரியா ஆயுதம். சரியா? ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, இந்த பாடத்துல நம்ம என்னென்ன பார்த்தோன்றது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா? ஓகே, இந்த பாடத்துல என்ன பார்த்தோம்? முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். சரியா? வேற கலர் போட்டுக்கிறேன். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். எழுத்துக்கள் 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அடுத்து என்ன பார்த்திருக்கோம்? முதல் எழுத்துக்கள் 30ன்னு பார்த்திருக்கோம். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதல் காரணமாக இருக்கிறதுனால இது என்னது? முதல் எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. சார்பெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை வகைப்படுது? 10 வகைப்படுதுன்னு பார்த்திருக்காங்க. இப்படி கிறுக்கி வைக்கிறோம்னு நினைக்கவே கூடாது. இது எல்லாமே நம்ம எழுத என்ன ஆகும்? மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட், உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குச்சி எழுகிறோம்னு சொல்லிட்டு நம்ம 10 வகையா பாக்குறோம். இங்க பாத்தீங்களா, ஆயுதம் வந்து எதுலதான் வந்திருக்கு? சார்பெழுத்துல வந்திருக்கு. உயிர்மை எதுல வந்திருக்கு? சார்பெழுத்துல வந்திருக்கு. அது ரெண்ட பத்தி தான் நம்ம இந்த பாடத்திலேயே பார்த்திருக்கோம். சரியா? நெக்ஸ்ட், உயிர்மெய்னா என்ன? மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால உயிர் மெய் எழுத்துக்கள் தோன்றுது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? உயிர்மெய்யோட எழுத்தோட ஒளி வடிவம் எப்படி இருக்கும்? மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்? அதோட கால அளவு உயிரெழுத்தை ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்தை ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இது சார்பெழுத்து வகையில் அடங்கும் பார்த்திருக்கோம். ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் 3 புள்ளிகளை உடையது. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் சொல்லிட்டு இருக்கு. நுட்பமான ஒளிமுறையை கொண்டது. சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். அதுவும் போக என்னவா? இந்த இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஒன்றை மட்டும் கூட மனசுல வச்சுக்கோங்க. இந்த அக்குங்கிறதுக்கு முன்னாடி, தனக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்தையும் தனக்கு பின்னாடி கசட தபர, இந்த 6 எழுத்துக்களை திரும்ப சொல்றேன். கசட தபர, இந்த 6 எழுத்துக்கள்ல உயிர்மை எழுத்துல ஏதாச்சும் ஒண்ணு வந்து அந்த உயிர்மை எழுத்து, வல்லின உயிர்மை எழுத்துல ஏதாச்சும் ஒண்ணு பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த பாடத்துல இவ்வளவுதான் நமக்கு. அடுத்த பாடம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதே ஃபர்ஸ்ட் டேர்ம் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய இயல் 3 பார்க்கிறோம். சரிங்களா? இயல் 3ல மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், இதுவும் நமக்கு வந்து சிலபஸ்ல இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒழிக்கும் வகையில இருக்கு. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பத்தி வந்து லைட்டா வாசிச்சா போதும். தமிழ் வேற்றுமொழி சொற்களை, பேசிகளை, தடுமாற்றம் அதெல்லாம் வேணாம். சொல்லின் முதலிலும் இடையிலும்
இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். ஒரு மொழியை நீங்க நல்லா பேசணும்னா அந்த மொழியோட என்ன செய்யணும், மொழியில முதல்ல என்ன வரும், இடையில என்ன வரும், இறுதியில என்ன வரும்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி முதல் வரியும் பாருங்க, மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானதெல்லாம் வேணாம். எது தேவையோ அதை மட்டும் அப்படி படிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நன்றி நன்றி நன்றி. இதுல நான்றது ஒரே சவுண்டு தான். நான் ஒலி வந்து ஒன்னா இருக்கு, ஆனா வரி வடிவம் வேறையா இருக்கு. அப்ப இதுல வந்து நமக்கு கரெக்டா நம்ம வந்து இந்த வரி வடிவத்தை தெரிஞ்சாதான் வந்து நம்ம பிழை இல்லாம பேச முடியும். சோ பிழையின்றி பேசுவதற்கும் பிழையின்றி எழுதுறதுக்கும் எந்தெந்த எழுத்துக்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் இன்றியமையாது சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம அடுத்து வந்து உள்ள போயிடலாம். மொழி முதல் எழுத்துக்கள்லாம் என்ன, இறுதி எழுத்துக்கள்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மொழி முதல் எழுத்துக்கள் நம்ம டாபிக் உள்ள வந்துட்டோம். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சரிங்களா? சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை தான் மொழி முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை அப்படியே நம்ம வந்து வாசிச்சுக்கணும். இதுல வந்து நம்ம படிக்க திரும்ப திரும்ப நீங்க வீடியோ பார்த்து நல்லா படிச்சு புக்கு திரும்ப நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து மைண்ட்ல இருக்கும். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லின் முதல்ல வரும். அப்ப 12மே என்ன வரும், சொல்லின் முதலில் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கா சா தா நா பா மா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும். சரியா? இதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம், காச தாப்பா, நீ முதல்ல காசை தாப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீ முதல்ல காசை தாப்பா, எல்லா உயிரெழுத்துக்களுமே வந்துடும். அடுத்து ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். சரியா? ஸோ இது வந்து காரணம் கூட்டுல கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கேட்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து ஞா வரிசையில ஞா என்னும் ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லி முதல்ல வரும். இது நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இது நல்லா ஈஸியா இருக்குல்ல? ஞா மட்டும்தான் வந்து சொல்லி முதல்ல வரும். இப்ப ஞனம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த காலத்துல வந்து ஞனம்ன்ற சொல்லு வந்து தனித்து இயங்காமல் அஞ்ஞனம், இங்ஞனம், எங்ஞனம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஞான்றது வந்து முதல் எழுத்தா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஞா வரிசையில என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஞா ஞா ஞே ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. யா வரிசையில ஒரு 6 எழுத்துக்கள் வருது, வா வரிசையில ஒரு 8 எழுத்துக்கள் வரும். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, 4 6 8. சரியா? இது என்னது, 4க்கு ஞா யா வா. நம்ம இதுல பார்த்தாலும் இக்கு இங்கிலீஷ்ல பார்த்தாலும் ஞா தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப 4 யா வருமா, 6 வா வருமா, 8. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வச்சு தான் நிற்க வைக்கணும், வேற வழி இல்லை. அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்ப மெய்யெழுத்துக்கள் 18மே வந்து என்ன பண்ணாது, சொல்லி முதல்ல வராது. புரிஞ்சு வச்சுப்போ. அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, உயிரெழுத்துக்கள் 12 சொல்லி முதல்ல வரும்னு சொன்னாங்களா? அப்ப உயிர்னா வந்து கண்டிப்பா வரும். உயிர் வந்து முதல்ல வரும். எது வராது, மெய் 18மே வராது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லி முதல்ல வராது. எந்த உயிர்மெய் எழுத்துக்கள், தா நா ரா லா 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 ரா நா, இந்த 8 உயிர்மெய் எழுத்துக்களோட வரிசையில ஒரு எழுத்து கூட வராது. சரி போங்க, போயிட்டு வாங்க. அதனால திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க, வரும். நமக்கு கண்டிப்பா வந்து திரும்ப ஞாபகம் வரும். இது காரணம் கூட்டல் கேட்க சான்சஸ் கம்மி தான், பட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, அது சொல்லின் முதலில் வராது. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, சொல்லின் முதலில் வராது, தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோமா. அதே மாதிரி சொல்லின் முதல்லையும் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர இந்த ஞா 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 யா வா எக்ஸ்ட்ரா என்னன்னா இந்த ஞா, இது தவிர மற்ற எழுத்துக்கள் வந்து என்னது முதலில் வராதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே என்னது பிறமொழி சொற்கள். இப்போ குறிப்பா வந்து நம்ம பாக்ஸ்ல என்ன இருக்கோ அதை மைண்ட்ல வச்சுக்கணும். எதை படிக்கிறோமோ இல்லையோ பாக்ஸை கண்டிப்பா படிக்கணும். டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் இது எல்லாமே பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒலிபெயர்த்து அது வேண்டாம், ஆனா இது எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பிறமொழி சொற்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா?
என்னென்ன? டமாரம், டா வராது மொழி முதல்ல, ரா வராது, லா வராது, இது என்னது? ஆயுதம் வராது, டே வராது, டே வந்து என்னது? வராது. சரியா? அடுத்து இதெல்லாமே வந்து பிறமொழி சொற்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்றோம். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை தான் வந்து என்னது இறுதி எழுத்துக்கள் சொல்றாங்க. இது என்னது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யோட சேர்ந்து இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். மெய் எத்தனை? 18 இருக்கா? அப்ப உயிரெழுத்துக்கள் 12மே எந்த 12ஆ இருந்தாலும் சரி, சரியா? உயிரெழுத்துக்கள் 12 என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா மெய்யுடன் இணைந்து மட்டும்தான் மொழி இறுதியில வரும். அதே மாதிரி இங்கே கொடுத்திருக்க ஒரு 11ம் மொழியின் இறுதியில வரும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னது? தமிழ் எழுத்துக்கள் தான். அப்பனா உரிஞ்ச், வெரிங், அவ்வளம் இதெல்லாம் இறுதியில வரும்னு சொல்லியிருக்காங்க. மொழியின் இறுதி ஆகாத எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லின் இறுதியில உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. சொல்லின் இறுதியில இப்ப வந்து படா அப்படின்னு இருக்குன்னா இதுக்குள்ள ஒரு உயிரெழுத்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அளபடையில வருமே அப்படின்னு சொன்னா அதுக்கும் பாக்ஸ்ல கொடுத்துட்டாங்க. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில வரும். இப்ப கா அப்படின்னு சொல்லிங்கன்னா வரலாம். இப்ப சரியா? கான் முடிகிற மாதிரி எழுத்துக்கள் வரலாம், உயிர் மெய்யா வரலாம். ஆனா அளபடை எழுத்துக்கள்ல இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். இது என்னது? எக்ஸப்ஷன். அப்ப இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? படா அப்படின்னா வந்து இங்க வந்திருக்கா? அப்ப இது என்ன? அது அளபடை. அளபடையில கண்டிப்பா இறுதியில வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில வராது. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. தனித்தும் வராது. சரியா? தனித்தும் வராது, சொல்லின் இறுதியிலையும் வராது, முதல்லையும் வராது. அப்ப எப்படித்தான் வரும்? என்ன பார்த்தோம்? நான் சொன்ன மாதிரி அந்த அர்த்தம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதுனா நடுவுல மட்டும்தான் வரும், முன்னாடி உயிரெழுத்து வரும், பின்னாடி வள்ளின உயிர்மை எழுத்து வரும். திரும்ப திரும்ப சொல்லும் போது மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆகும். சரியா? அடுத்து அதே மாதிரி இந்த 7 மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில வராது. கசட தபர, கசட தபரவோட ஒரு இங்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். கசட தபர கூட ஒரு இங்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது என்ன ஆயிரும்? வராது. மொழியின் இறுதியில வராது. அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கள்ல ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில வராது. ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. இப்ப பாத்தீங்கன்னா கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் இது எல்லாமே வந்து என்னது? பிறமொழி சொல்லுதான். ஏன்? இக்கு வராது, இங்கு வராது, இத்து வராது, இட்டு வராது, இப்பு வராது, இச்சு வராது. சரியா? முடிஞ்சு போச்சு. அடுத்து எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்துமே இறுதியில வராது. கேல இருந்து நே வரைக்கும் எகர வரிசை வராது. ஏ அப்படின்னு சொன்னா வராது. ஏ யாரையாச்சும் நீங்க ஏ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அது வராது. இறுதியில அது வராமே போகும். சரியா? ஒகர வரிசையில நோ தவிர பிற எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வருவதில்லை. அப்ப நோ மட்டும் வருமா? சரியா? நோ தவிரதான் இறுதியில வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நோ மட்டும் இறுதியில வரும்னு சொல்லியிருக்காங்க. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஒரு ஒன்பது. சரியா? நோ அப்படிங்கிறது என்னது? துன்பம் அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியில மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். அடுத்து நம்ம பார்க்கறது சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில வரும். சரியா? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். திரும்ப திரும்ப நம்ம இந்த ஆயுதத்தை பார்க்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அளபெடையில மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து என்ன வரும்? சொல்லின் இடையில் வரும். அளபெடை பற்றி நம்ம மேல மேல பார்ப்போம். அளபெடைனா ஒண்ணும் இல்லைங்க, நீண்டு ஒழிக்கிறது. இப்ப படா நான் இப்ப சொன்ன மாதிரி படா என்னது பண்ணுவோமே ஊம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும்ல. ஊங்க முடிஞ்சுன்னா இன்னிசை அளபடை, ஈன்னு முடிஞ்சிச்சுன்னா சொல்லிசை அளபடை, ஆன்னு முடிஞ்சிச்சுன்னா செயலிசை அளபடை. இந்த மாதிரி பார்ப்போம். பின்னாடி போகும் பார்ப்போம். அது அளபடையில மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? வேற என்ன நெக்ஸ்ட்ல இருக்கு? அவ்வளவுதான் இந்த பாடம். ஸோ இந்த பாடத்துல என்ன படிச்சோங்கிறத திரும்ப ரிவைஸ் பண்ணிடுவோம் கடகடன்னு. வாங்க, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். மொழியை வந்து
பிழை இல்லாமல் எழுதுறதுக்கும் சொல்கிறதுக்கும் வந்து இடையிலை இறுதியிலை முதல்லை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா மொழி முதல் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மொழி முதல் எழுத்துக்களாக வருதுன்னு பார்த்துக்கோம். இந்த பாக்ஸை விட்டுட்டோம் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. காவரிசை எழுத்துக்கள் இது எல்லாமே வந்து இப்போ வந்து அகர வரிசைப்படி எழுதணும்னா இந்த வரிசை வந்து நமக்கு தெரியும். அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ வந்து கா கா, கி கி, கு கு, கே கே, கை, கோ கோ, கவ், இந்த வரிசையில தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வந்து 18 வராது, இந்த 8 தவிர 8 உயிர்மை எழுத்து தவிர வராது, ஆயுத எழுத்து வரவே வராது. இந்த டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் இது எல்லாமே நம்ம பிறமொழி சொற்கள் தான் அப்படின்னு பார்த்துருக்கோம். வேற என்ன பார்த்துருக்கோம், மொழி இறுதி எழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்தோம். இறுதியில் வர்றதுதான் இறுதி எழுத்து. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யோடு இணைஞ்சு உயிர் மெய்யா மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த மெய்யெழுத்துக்கள்ல வந்து 11மே வரும்னு பார்த்துருக்கோம். மொழி இறுதி எழுத்து ஆகாத எழுத்து என்ன, வராத எழுத்து என்னன்னா இறுதியில உயிரெழுத்துக்கள் தனித்து வராதுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் அளபடையில மட்டும் வரும்னு பார்த்தோம். ஆயுத எழுத்து இறுதியில வராதுன்னு பார்த்துருக்கோம். ஞாவரிசை வராதுன்னு பார்த்துருக்கோம். கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட்டு, திலீப், மார்ச் இது எல்லாமே பிறமொழி பெயர் சொற்கள்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதை கொடுத்து கேட்கலாம், இது தமிழா பிறமொழி சொல்லான்னு கூட கேட்கலாம். சரியா, இல்லையா, இரண்டும் இல்லையா, உண்டா இல்லையா அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷன் வச்சு கேட்டுருவாங்க. சரியா, பாக்ஸை வந்து கண்டிப்பா எப்பவுமே வந்து படிச்சுருங்க. எகர வரிசையில ஏன் கூப்பிட்டா வராதுன்னு பார்த்தோம். நோ தவிர வந்து மற்ற எல்லாமே மொழி இறுதியில வராதுன்னு பார்த்துருக்கோம். நோனா வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில என்னது, துன்பம் அப்படின்னு பார்த்துருக்கோம். மெய்யெழுத்துக்கள் 18 வராது, உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லி இடையில மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து சொல்லி இடையில் மட்டும்தான் வரும். அளபடையில மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லி இடையில் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இது ஃபுல்லாக தான் நம்ம இந்த பாடத்தில் பார்த்துருக்கோம். ஸோ 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3 பாடம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ 6ஆம் வகுப்புல முதல் பருவத்துல தொகுதி 1ல இருக்கக்கூடிய 3 பாடங்கள்ல இருக்கக்கூடிய இலக்கணங்கள் நம்ம இப்போ பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்து வரப்போற வீடியோல 6th இருந்து உங்களுக்கு 12th வரைக்கும் இருக்கிற இலக்கணத்தை வந்து அப்படியே நம்ம புக்கை வச்சு எந்த மெட்டீரியலுமே நமக்கு தேவையில்லை, எடுத்து இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமும் எடுத்து பாருங்க, புக்கில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்க புக்கில் இருக்கிற எல்லா இலக்கணமுமே முழுசாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து எல்லா வீடியோமே தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ ஸோ மச்.